எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேங்க. இன்னைக்கு நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்ய போறோம். ஆக்சுவலி இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் தான். இந்த வீடியோ வந்து மொதல்ல எடுத்து வச்சது. நீங்க புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சு பாருங்க. இப்போ வந்து பாஸ்மதி அரிசி வந்து 2 கப் எடுத்துருக்கிறேங்க. 2 கப் எடுத்து ஊற வச்சிருக்கேன். சுடுதண்ணி ஊற வச்சுட்டு அது ஊறட்டும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி, பூண்டு, அம், அ மிளகாய் இதெல்லாம் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் மட்டன் வந்து 1 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. 1 1/2 கிலோவில் வந்து முதல்லயே மட்டன் வேகணும் இல்லைங்களா? நான் வந்து குக்கரில் வந்து மட்டன் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நான் வந்து 4 விசில் விட்டுருக்கேன். 4, 5 விசில் விட்டுருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்து நல்லா வந்து வணக்கிக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணதை வணக்கிக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால வாய்ஸ் ஓவர் வேறு எப்போ கஷ்டமாக இருக்குது. நான் வந்து அடுத்த வீடியோ வந்து மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து அந்த வெங்காயத்தில் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன் மாற்றி சொல்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். மட்டனோட தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நான் ஊற வச்சுருந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க, குழஞ்சிரும். நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்ச பிரியாணி தண்ணியை ஊற்றிக்கலாம். அது ஒரு 1 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். மீதியை வந்து ஒரு 2 டம்ளர் போதும். அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு